ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்துக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலே நம் கண்களை மூடி நம் ஆண்டரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய கிருபையினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வழி நடத்ததுனால தகப்பனே, இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய மாறாத அன்புக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்மை துதிக்கிற துதியை கர்த்தாவே எங்கள் நீர் வாயில் வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தாவே நீர் இடை கட்டுவீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அதே பிரசன்னத்தினால நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் மட்டுமாய் நடத்தி வந்தார், இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதிலே கர்த்தரை நாம் பாடி நாம் துதிக்க போகிறேன். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிற, பயமே எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. ஆமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தரும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. இதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க விருன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க விருன்று செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா. ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா
யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவாயீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை கனத்தை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, அவருடைய நாமம் உயர்ந்த ஒரு நாமம், உன்னதமான நாமம். அந்த நாமம் நம்மை வழி நடத்துகிற ஒரு நாமமாக இருக்கு. ஹல்லேலூயா. நாம் அந்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, துதிக்க வேண்டும். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன்.
கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்துக்கு நீர் பாத்திரர். நீ செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்ணின் மணியை போல காத்து அற்புதமாய் நடத்தி வந்தீரே கர்த்தா. இந்த மாதத்திலும் நீ நடத்த போகிற அற்புதமான வழி நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு பிரசன்னம் இருப்பதாக எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Jesus, hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be glorified. இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படி ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And let's turn our Bibles to Isaiah chapter 58 verses 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. Let's close our eyes and look upon the Lord so he can speak to us. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our Father, we thank you, Lord, for this blessed கர்த்தர் time. எங்களோடு பேசுவீராக. Lord, speak to us. இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us through this word. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். And we are just looking upon you in order to hear from you. கர்த்தர் நீர் பேசுவீராக. Lord, speak to us. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be நாம் வாசித்த glorified. இந்த வசனத்திலே அநேக காரியம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் இந்த காரியம் நாம் சிந்திக்க போகிறோம். And even though there are many things mentioned in this verse, but we are just going to meditate one part. அந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் சிந்திப்போம். And let us meditate the first part of this கர்த்தர் verse. நித்தமும் உன்னை நடத்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the Lord will guide you continually. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Our Lord God is a God who is leading us continually. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். And the Lord God who has led us until now, may he lead us continually. பாதியில் நடத்தி விட்டு போகிறார் அல்ல, அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். And he is not going to lead us partially, but he is going to lead us continually. கர்த்தருடைய நடத்துதலை குறித்து தான் நாம் இந்த காலவேளையிலும் சிந்திக்க போகிறோம். And even this morning we are just going to meditate about the Lord's leading. கர்த்தர் நடத்தும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறோம். And when the Lord God is leading us, we are moving forward. ஹல்லேலூயா. Hallelujah. இருந்த இடத்துல இருக்க மாட்டோம், பின்பாக போக மாட்டோம், நாம் முன்னேறி செல்வோம். And we will not be in the same position or we will never go back, but we will move forward in our life. கர்த்தர் நடத்தும்போது ஒரு ஆசீர்வாதம் குறைபடாது. And say when the Lord God is leading us, we will never lack any blessing in our life. ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். And we will have the fullness in our life. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாதத்திலும் ஒரு நாட்களிலும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. And may the Lord God lead you this month and in the coming உங்களுடைய days. எல்லா காரியத்திலும் அவருடைய நடத்துதல் இருப்பதாக. And may the Lord's leading be upon whatever things you உங்க do. குடும்ப காரியத்திலும் கர்த்தருடைய நடத்துதல் இருப்பதாக. And may the Lord's leading be upon your family. உங்கள் வேலை காரியத்திலும் கர்த்தருடைய நடத்துதல் இருப்பதாக. And may the Lord's leading be upon your work. தேவன் நடத்தும்போது நாம் அதிசயத்தை அற்புதத்தை நாம் காண்போம். And if the Lord God is leading us, we will see the miracle signs and wonders in our Hallelujah. life. Hallelujah. இந்த மாதிரி தேவன் நம்மை நடத்தும்படி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். And let us commit ourselves in the hands of the Lord so he will lead us. எப்படி எல்லாம் தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். And we are just going to see how the Lord God is leading us. நாம் வாசித்த அந்த வசனத்தை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று சொல்லி பார்க்கிறோம்.
And we are just reading in this verse, the Lord God will guide you continually. முதலாவது கர்த்தரே நம்மை நடத்துகிறார். And firstly, the Lord God himself, he is leading நாம் us. வாசிப்போம் உபாகமம் 32 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்தால் And let's turn our Bibles to Deuteronomy chapter 32 verses 12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. Deuteronomy 32 verses 12. So the Lord alone led him, and there was no foreign god with him. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். And we are reading in this verse, so the Lord alone led him. 10 வசனத்திலே வாசிக்க அவனை நடத்தினார். And we are just reading in verse 10, the Lord God led him. அவரே முன்பாக சென்று வழிகாட்டும்படியாக வழி நடத்தி கொண்டே போனார். And the Lord God went before him, and he showed him the way, and he led him. Hallelujah. Hallelujah. உபாகமம் 1 அதிகாரம் 32 வசனத்தை நாம் வாசிப்போம்னு சொன்னால், And when you turn your Bibles to Deuteronomy chapter 1 verses 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்கதான இடத்திலே பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவிலும் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. Deuteronomy 1 verses 30, the Lord your God who goes before you, he will fight for you according to all he did in the land of Egypt before your eyes and in the wilderness where you saw how the Lord your God carried you. நீங்கள் பாளையம் இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் அவர் என்ன செய்கிறார், அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்தின் முன்பாக சென்று அவர் வழி நடத்தினார். And the Lord God led them through the pillar of fire and pillar of cloud and showed them the way. அதைதான் நாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 78 சங்கீதம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். And we are just reading the same in Psalm 78 verses 14. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினியினாலும் என்ன செய்கிறார், அவர் வெளிச்சத்தை தந்து அவர் வழி நடத்தினார். In the daytime also he led them with a cloud, and all the night with a light of fire. பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை என்ன செய்தார், வழி நடத்தினார். In the daytime he led them with a cloud, and all the night with a light of fire. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரே, அதை குறித்து இங்கே சொல்லுகிறார். And he is just speaking about how the Lord God led the Israelites. எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கப்பட்டு அவர்களை வனாந்தரத்தின் வழியாக அவர்களை வழி நடத்துகிறார். And the Lord God delivered the Israelites from the land of Egypt, and he is leading them through the wilderness. கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். And they have to go and inherit the land of Canaan. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. But they just led a life of wilderness for 40 years. வனாந்தர வாழ்க்கையிலே அவங்களுக்கு வழி தெரியாது, கர்த்தரே முன்பாக இருந்து வழி நடத்துகிறார். And in the life of wilderness they never knew the way, but the Lord God was before them and he led them. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருந்து நடத்துகிறார். And the Lord God served a pillar of cloud and pillar of fire, and he led them. அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. And in the wilderness they never lacked anything in their life. வானத்தின் மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தார். And the Lord God fed them with the manna that came from heaven. வானத்தை குடித்தார்கள். And they just drank the spiritual drink. அது மாத்திரம் கேட்டார், காடை தந்தார். And when they just looked for the meat, the Lord God gave them. தேவைகள் சந்திக்கப்பட்டது. And all their needs were met. இஸ்ரவேல் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. So there was no one weak among the Israelites. அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். And the Lord God was a protection around them. அவர்களுக்காக முன்னின்று யுத்தத்தை செய்தார். And he just stood before them and he battled for them. Hallelujah. Hallelujah. எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And in all aspect of their life they were blessed. தேவனுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் அற்புதத்தை, தேவனுடைய அற்புதத்தை காண்போம், அதிசயத்தை காண்போம். And if we just have the Lord's leading in our life, we will see the miracles and wonders in our life. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். And we will receive the Lord's blessing. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். And but we need to commit ourselves to the Lord's leading. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீ நடத்துவீராக. Lord, lead me even in this month. எங்க வேலையிலே கூட இருந்து நடத்துவீராக. Lord, be with us at work and Lord lead us. எங்க குடும்பத்திலே நீ கூட இருந்து நடத்துவீராக. Lord, be with our family and lead us.
எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக. Lord, lead our நாங்கள் children. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நீ கூட இருந்து நடத்துவீராக. Lord, lead us and you be with all the works what we ஆண்டவர் do. நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நடத்துவார். And when you just commit yourself to the Lord's leading, surely He will lead you. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது எப்படி நடத்துகிறார்? And secondly, how the Lord God is leading. நம்ம வாசிப்பு 139 சங்கீதத்துக்கு வரும்பொழுது, And secondly, when you turn your Bibles to Psalms chapter அங்கே 139, தாவீது சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில், அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். Psalms 139 verses 10, the psalmist says, even there your hand shall lead me, உமது வலது கரம் என்னை பிடிக்கும். and your right hand shall hold me. கர்த்தருடைய நடத்துதலை இங்கே சொல்லுகிறார். And he is just speaking about the Lord's அவருடைய leading. கரம் என்னை நடத்துகிறது. And he just says, the Lord's hand is leading me. அங்கேயும் உம்முடைய கை நடத்துகிறது என்று சொல்லும்போது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசித்தால் நமக்கு புரியும். And when it says here, even there your hand shall lead me, if you read in verse 8 and 9, you'll be able to understand வானத்துக்கு this. ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். Even if I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. If I take the wings of the morning and dwell in the uttermost part of the sea. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது அவருடைய கரத்தினாலே தேவன் நம்மை நடத்துகிறார். And secondly, the Lord God is leading us through His hand. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரம் கூட இருக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். And no matter what situation you are, if the Lord's hand is upon you, it will lead us. அந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? And how is the Lord's hand? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால், And when you turn your Bibles to 1 Chronicles chapter 29 verses அங்கே 12, வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் கனமும் உம்மால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறான். both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might, in your hand it is to make great and to give strength to all. அவருடைய கரத்துல என்ன இருக்குது? சத்துவம் வல்லமையும் இருக்கிறது. So what is there in His hand? The power and might are சத்துவம் there. இல்லாதவருக்கு சத்துவத்தை தருகிறார். And the Lord God is giving the might to the people who doesn't have. பலவீனனை பலப்படுத்துகிறார். And the Lord God is strengthening the person who is weak. அது மாத்திரமல்ல, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். And not only that, this verse says He can make anyone great. ஒருவனை புழுதிலிருந்து எடுத்து அவனை மேன்மைக்குள்ளாய் கொண்டு போகிறார். And He is just bringing a person from the dust and He is exalting him. Hallelujah. Hallelujah. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing impossible with God. இங்க வாசிக்க அவர் கரத்தினாலே எல்லாம் ஆகும். And here we read in this verse, through His hand everything is possible. பலப்படுத்த முடியும் உடைய கரத்தினாலே. And He just says, through your hand you will be நீங்க strengthened. பலவீனர் என்று சொல்ல மாட்டீர்கள், அவருடைய கரத்தினாலே பலப்படுத்தப்படுவீர்கள். And you will not say that you are weak, but the Lord's hand will strengthen you. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்க சொன்னால் அந்த கரம் உங்களை பலப்படுத்தும். And if the Lord's hand will be upon you, His hand will strengthen you. ஹல்லேலூயா. Hallelujah. யோசபாத்துக்கு விரோதமாக திரளான கூட்டத்தார் அவனை எதிர்த்து வந்தார்கள். And multitudes of people came against King Jehoshaphat. அவனோடு யுத்தம் செய்யும்படி வந்தார்கள். And they all came against him in order to battle against him. வசனத்தை வாசித்தாலும் புரியும். And when you just read from verse 1 onwards, you'll be able to understand. யோசபாத் என்ன செய்தான்? தேவனுக்கு பயந்து நடந்த யோசபாத் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுகிறான். And as King Jehoshaphat feared the Lord, he went to the house of the Lord to pray. 6ஆம் வசனத்தை வாசித்தால் புரியும். அவன் 6ஆம் வசனத்திலிருந்து அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் வாசிக்க முடியும். And from verse 6 onwards, you will be able to understand the prayer of King அவன் Jehoshaphat. சொல்லுகிறான், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாதே.
And he just says, you are the Lord God who is dwelling in heaven, and there's no one that can rise against you or withstand you. You have the power and might in your hand. அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. And in his hand there is power and might. உம்மோடு எதிர்த்து நிற்க ஒருவரும் கூடாது. And there's no one can withstand you, O Lord. அவன் என்ன சொல்லுகிறான்? அதாவது உம்மோடு எதிர்த்து நிற்க யாரும் கூடாது. And he just says there's no one who is able to withstand you. அதாவது யோசபாத்துக்கு விரோதமா தான் இந்த கூட்டத்தார் வந்தார்கள். And when you just see the multitudes of people came against King Jehoshaphat. ஜனத்துக்கு விரோதமா எதிர்த்து யுத்தம் பண்ணபடி வந்தார்கள். And they just came against the children of God in order to battle against யோசபாத் them. சொல்ல எங்களுக்கு விரோதமாய் அல்ல எதிர்த்து வரவில்லை, உமக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிறார்கள். And now Jehoshaphat says they never came against us in order to battle, but they came against you, O Lord. உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. And so that's what he says, there's no one who is able to withstand you. உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. And your hand is a mighty உம்முடைய கரம் hand. வல்லமை உள்ளது. And your hand is a powerful hand. அவன் சொல்லும்போது கர்த்தர் இறங்கி வருகிறார். And when he just spoke like this, the Lord God came கர்த்தர் down. சொல்றாரு இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல என்னுடையது என்று சொன்னார். And the Lord God told him, this battle does not belong to you, it அவன் belongs to me. செய்ததுதான் அவனுடைய யுத்தம். And say if he battles that, it belongs to him. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தா கர்த்தர் யுத்தத்தை செய்வார். And if you just give your if he as he just gave it to the Lord God battled. ஹalleluya. Hallelujah. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. And no weapons that is rising against you shall prosper. தேவனுடைய கரம் உன்னை நடத்தும் என்று சொன்னால், And if the Lord's hand will lead தேவனுடைய you, கரம் உன் மீது அமர்ந்திருக்கு என்று சொன்னால், and if the Lord's hand will be உனக்கு upon you, விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. and any weapons that is rising against you will not ஒரு வழியா prosper. வந்தா ஏழு வழியா ஓடி போவார்கள். And if they just come in one way, they will flee in 7 ways. ஹalleluya. Hallelujah. உனக்காக தேவனுடைய கரம் யுத்தத்தை செய்யும். And for you the Lord's hand will battle. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார் அவருடைய கரத்தை குறித்து. When Peter speaks about the Lord's 1 hand, பேதுரு 5:6 வாசித்து பாருங்கள். and 1 Peter chapter 5 verses 6, அந்த கரத்துக்குள் நீங்கள் அடங்குறீங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். and if you are in the hands of the Lord at his due time, his hand will exalt you. அவருடைய கரத்தினாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். And through his hand you will be exalted. மனுஷனாலே உயர்வு வருகிறது இல்ல, தேவனுடைய கரத்தினாலே நமக்கு உயர்வு வருகிறது. And the exaltness doesn't come through another man, but it comes through the hand of the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தரே நமக்கு முன்பாக நின்று வழிகாட்டி நம்மை நடத்துகிறார். And the Lord God is in front of us, and he is showing the way, and he is leading us. கரத்தினாலே நம்மை நடத்துகிறார். And secondly, he is leading us through his hand. மூன்றாவது அவருடைய ஆவினாலே நம்மை நடத்துகிறார். And thirdly, he is leading us through his spirit. மூன்றாவது பார்ப்போம், ரோமர் 8:14 வாசித்தால். And thirdly, when you turn your Bibles to Romans chapter 8 verses 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as been led by the Spirit of God, these are the sons of God. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, And whoever is being led by the Spirit of God, தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார். and the Lord God will lead us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, I mean, the Lord Jesus is speaking சத்திய about this. ஆவியானவர் வருவார், உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். And he just says the Spirit of truth will come and lead you in all அதை truth. வாசித்து பாருங்க, யோவான் 16:13 வாசித்தால், And John 16:13 சத்திய says, ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். and he just says when the Spirit of truth comes, he will lead you in all truth. தேவனுடைய வசனமாகிய சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். And he will just lead you in through the word. வேதத்தில் எல்லா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். And you will be able to understand about the truth from the அப்படிப்பட்ட scriptures. ஒரு அபிஷேகத்தை தான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். And the Lord God has given you an anointing அந்த like அபிஷேகத்தை this. பெற்றவர்கள் வாழ்க்கையை பார்ப்போம்னு சொன்னா அவர்கள் சத்தியத்தை அறிந்திருப்பார்கள். And when you just see the people who have received the anointing like this, they will know about the truth. ஆத்துமா போஷிக்கப்பட்டிருக்கும். And their soul would have been அவன் fed. ஆத்துமா பலப்படுத்தப்பட்டிருக்கும். And their soul would have been அத strengthened. யோவான் சொல்லும்போது சொல்ற 1 யோவான் 2:27 வாசித்தால், And that's what John says in 1 John 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. And the anointing which you have received from him abides in அந்த you. அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. And that anointing will teach you. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. And it is the truth,
and it is not a lie. அது உங்களுக்கு போதித்தபடியே அதிலே நிலைத்திருப்பீர் அவரில் நிலைத்திருப்பீர்களாக. And as it has taught you, and you will abide in him. ஹalleluya. Hallelujah. தேவன் தந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது, வசனத்தை போதிக்கிறது, வசனத்திலே நம்மை நடத்துகிறது. And the anointing which the Lord God has showed upon you, it is leading us through his word. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். And whoever has been received this anointing, they are blessed by the Lord, and they are the children of God. ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது, and when the spirit of God fills நமக்கு us, ஆவியின் சிந்தை வருகிறது, and we are just having a spiritual நமக்கு thinking, ஜீவன சமாதானம் வருகிறது, and we are just receiving the life and peace, நாம் ஆவிக்குட்பட்டிருப்போம், and we will be in நம்முடைய spirit, சரீரத்தை ஆவியானவர் பலப்படுத்துவார். and the Lord God will strengthen our body, அது மாத்திரம் அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். and not only that, he will lead us in all truth, அவருடைய வசனத்தின் தந்து நம்மை நடத்துவார். and he will give us his word, and he will lead அவர் us, ஆலோசனை தந்து வசனத்தின் மூலமாய் வருகிற ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். and he will give us a counsel through his word, and he will lead us. ஹalleluya. Hallelujah. இதுவரை நடத்துவார். And until when he will lead us. சங்கீதம் 73 சங்கீதம் 24 வசனத்தை வாசித்தால், And Psalm 73:24 says, சொல்கிறான், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். and you will guide me with your counsel, and afterward receive me to glory. ஹalleluya. Hallelujah. ஓ, மகிமை வரை நம்மை நடத்துகிற தேவன். And he is the Lord God who will lead us until the glory. அதுதான் அவர் போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. And that's what the verse says, as you have been taught, you abide in him. ஹalleluya. Hallelujah. இந்த மாதத்திலே தேவனுடைய நடத்துதலை நாம் பார்ப்போம். And let us see the Lord's leading in this நாம் ஜெபம் month. பண்ண வேண்டும். And we just need to pray. ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலை எனக்கு தாரும். Lord, give me your leading. ஆண்டவரே, நீரே என்னை நடத்தும். Lord, lead me. என்னை கரம் பிடித்து நடத்தும். Lord, hold my hand and lead me. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே என்னை நடத்தும். Lord, lead me with your உம்முடைய hand. பிரசன்னத்தினாலே நடத்தும். Lord, lead me with your உம்முடைய ஆவியினாலே presence. என்னை நடத்தும். Lord, lead me with your ஆண்டவருடைய spirit. வசனத்தினாலே என்னை நடத்தும். Lord, lead me with your நீங்க word. கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நடத்துவார். And if you just ask the Lord, surely the Lord God will lead you. தேவன் உங்களை நடத்தும்போது அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். And if the Lord God will lead you, you will see the signs and wonders and miracles in your Hallelujah. life. Hallelujah. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். And let's close our eyes and look upon the Lord. ஹalleluya. அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். Let's commit ourselves in the hands of the Lord. கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். And let's commit ourselves to the Lord's நம்முடைய leading. குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். And let's commit our family in the hands of the Lord. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவீராக. Lord, lead my என் வேலையை family. நடத்துவீராக. Lord, lead me at my என் ஆவிக்குரிய workplace. ஜீவத்தை நடத்துவீராக. Lord, lead my spiritual எங்கள் life. வாழ்க்கையை நடத்துவீராக. Lord, lead our lives. ஹalleluya. Hallelujah. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our Father, we thank you for the blessed ஆண்டவர், time. கேட்ட இந்த வசனத்தின்படியாய் கர்த்தாவே, உம்முடைய நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். And we are just committing ourselves according to the words which we have heard. பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit each and everyone who are watching us in your hands. கர்த்தர் நடத்துவீராக. Lord, lead them. ஆண்டவரே, எங்களை மற்றவர்கள் நடத்தக்கூடாது, மனுஷன் நடத்தக்கூடாது. Lord, the others shouldn't lead us, or any man shouldn't lead நாங்கள் us. எங்களை நடத்தக்கூட கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. Lord, we shouldn't lead ourselves, but Lord, you lead ஆண்டவரே, உம்முடைய us. கரத்தை கொண்டு நடத்தும் அப்பா. Lord, lead us through உம்முடைய your hand. பிரசன்னத்தினால் நடத்தும். Lord, lead us with your உம்முடைய ஆவியினால் presence. நடத்தும். Lord, lead us with your உம்முடைய spirit. கரத்தினால் எங்களை நடத்தும். Lord, lead us with your hand. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நீர் அப்படியே நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are going to lead us the ஆண்டவர், same. அற்புதத்தை அதிசயத்தை நீ செய்து நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are just going to do the miracles and wonders in ஆண்டவர், our என்னென்ன life. காரியத்துக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார்களோ கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே கர்த்தர் நடத்தி அதிசயத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. And whatever things they are praying for them in their lives, Lord, do the miracles and wonders in their life and lead நீர் them. அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are going to do the மாதம் same. முழுவதும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just come
commit ourselves in the hands of the Lord even in this month. கர்த்தர் நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you as you are just going to lead us with your hand. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவர் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.